கும்பராசி அன்பர்களே, ஆவணி மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்க போகிறதா? ஏதாவது பின்னடைவு பிரச்சனையாக இருக்கிறதா? வழிபாட்டு நாள் என்ன? இதெல்லாம் பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு கும்பராசியில் கல்யாண வயசில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொன்னால், கல்யாண யோகம் கைகூடி வரக்கூடிய ஒரு நேரம்னு சொல்லலாம். கலத்திரஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் சூரியன். அந்த சூரியன் ஆட்சி பலம் பெறுகின்றார். 7ஆம் இடத்திற்கு ரேண்டமாக ஏதாவது ஒரு கிரகம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 9 கிரகத்தில் எது வந்தாலும் அது கல்யாண பலன்களை செய்கிறதுக்கு தான் தூண்டும். அந்த ஸ்தான அதிபதியே வரார் அப்படின்னு சொல்லும்போது இன்னமும் பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம். இப்போ 7ல் சூரியன் இந்த கலத்திர தோஷமாச்சு அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம். அது ஒரு வழி. அதாவது இந்த ஜோதிடத்தில் நிறைய கவனிக்க வேண்டியது இருக்கிறது. எல்லா தொழிலுமே இருக்கும், நம்ம அதில் இருக்கிறதுனால சொல்கிறோம். அப்போ 7ல் ஒரு ஜாதகம் எடுத்து பார்க்கும்போது லக்னத்திலேருந்து 7ல் சூரியன் இருந்தால் அது தோஷம். எந்த லக்னம், அந்த லக்னத்து 7ஆம் இடம் எது, எந்த சாரத்தில் இருக்கார், என்ன கிரகத்தோடு சேர்ந்து இருக்காருன்னும் போது அதனுடைய எவ்வளோ தோஷன்றது தெரிய வரும். திருமணமே நடக்காதா, நடந்து பிரச்சனை ஆகுமா அப்படின்ற மாதிரி நிறைய இருக்குது அதில். அது வரும். இப்போது கோச்சாரத்தின் அடிப்படையில் 7ஆம் இடத்திற்கு ஒரு கிரகம் வருகிறதுன்னு சொன்னால் திருமண விஷயத்தை ஆரம்பிக்க வச்சுட்டு போகும். திருமணத்துக்கான பலனை கொடுத்துட்டு போகும். அதற்கான அந்த இடத்த தூண்டும். அந்த இடத்த அதை நமக்கு ஆசைப்பட வைக்கும், விரும்ப வைக்கும். அந்த இடத்தினுடைய பலனை அனுபவிக்க வைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த வகையில் 7ல் சூரியன் வரும்போது உங்களுக்கு திருமண யோகம் கூடி வரும்னு சொல்கிறோம். 2வது அந்த 7ஆம் இடத்துல புதன் வருவார் இந்த மாதத்தில். அவர் யாருன்னு கேட்டால் கும்பத்திற்கு 5 மற்றும் 8க்கு அதிபதி. அப்போ 5ஆம் அதிபதி எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் 5 குடையவர் 7ல் வரார். அப்போ கல்யாண ஆசை வரும் அப்படின்னு சொல்லலாம். இப்போது அந்த 7ஆம் இடமும் கெட்டு 5ஆம் அதிபதியும் கேட்டுட்டாருன்னு சொன்னால் தான் கல்யாண விருப்பம் இருக்காது கல்யாணத்தில். இப்போது அது ரெண்டும் சேருகிறதுன்னு சொன்னால் கல்யாணத்தில் விருப்பம் வரும்னு சொல்லலாம். அப்போ பிள்ளைகள் கல்யாண வயசில் இருக்கிறீங்கன்னா இப்போ வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கீங்க, பெற்றோர் வெயிட் பண்ணுறீங்கன்னா இப்போ இந்த ஆவணி மாதம் பிறந்த பிறகு அவங்கக்கிட்ட போய் கேட்கலாம். இல்லைன்னா புதன் கடகத்திலேருந்து இங்கே வரார் இல்லையா, ஆவணி 5ஆம் தேதி அப்போது கேட்கலாம். ஆவணி 5லேருந்து 21 வரைக்கும் 5ஆம் அதிபதி 7ல் 7ஆம் அதிபதியோடய சேர்ந்திருப்பார். அதனால் கல்யாண விஷயங்கள் சாதகமாக இருக்குது. அடுத்து இந்த சூரியன், புதன், கேது இவங்க 3 பேரும் சேர்ந்து 7ல் இருக்கும்போது என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னு சொன்னால், பார்ட்னர்ஸோடு சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதோ அல்லது ஒரு பிஸ்னஸ் போயிட்டுருக்குன்னு சொன்னால் அதை டெவலப் பண்ணுறதோ அது சாத்தியம். கல்வி, அதில் உயர்கல்வி பிஹெச்டி பண்ணுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயம். அப்புறம் ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன்ல, ஒரு ஆராய்ச்சி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி ஒரு யோசனை அப்படியே யோசித்து ஒரு கதையை எழுதுறது, ஒரு கவிதை எழுதுறது, ஒரு படம் வரைகிறது அப்படின்னு சொல்கிற மாதிரி புத்தகம் எழுதுறது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இதில் வரும். இந்த சூரியன், புதன், கேது 5 7ஆம் இடம் அதனுடைய கேது அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு விஷயத்தில் ரொம்ப இன்வால்வ்மெண்ட் ஆகி அதை அப்படியே கொண்டு வர்றது, ஆசைப்படுறது அப்படியே வெளியில் கொண்டு வர்றது அப்படின்னு சொல்கிறது, அந்த விஷயம் சாத்தியமாகும். 5ல் செவ்வாய் இருக்கார். அந்த செவ்வாய் யாருன்னா 10ஆம் அதிபதி. அதனால் வேலை சம்பந்தமாக நீங்கள் என்ன வேலை உங்களுக்கு பிடிக்கும், என்ன படித்தா என்ன வேலை கிடைக்கும், என்ன தொழில் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது, அதுக்கு என்ன படிக்கலாம், இதெல்லாம் உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். சுக்கிரன் அஷ்டமத்தில் இருக்கிற வரைக்கும் நிதானமான பலன். அவர் 9ஆம் இடத்திற்கு ஆட்சி பலம் பெற்றுட்டார்னா மிகச்சிறந்த யோக பலன் அப்படின்ற மாதிரி இருக்கிறது. இதெல்லாம் இந்த மாதத்தின் பலனாக இருக்கும். கவனமாக இருக்க வேண்டியதுதான். சுக்கிரன் 8ல் இருக்கிற வரைக்கும் முதல் இந்த ஆவணி மாதத்தினுடைய 16 நாட்கள் கவனமாக இருக்கணும். எதில் கவனமாக இருக்கணும்னா, சுக்கிரன் 4 9ஆம் அதிபதி. அம்மா அப்பா சொல்படி கேட்கணும், அவங்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். அதே மாதிரி சொத்து விற்கிறதா இருந்தால் அதை அவசரப்பட்டு செய்யக்கூடாது. ஒரு பிரயாணம் செய்கிறதா இருந்தாலும் எல்லாத்தையும் பக்காவாக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு செய்யணும். இதில் கவனமாக இருந்தீங்கன்னா போதுமானது. இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு நடராஜர் அபிஷேகம் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஓணம் பண்டிகை அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த நடராஜர் அபிஷேக நாளில் போய் ஈஸ்வரனை, சிவபெருமானை போய் பாருங்கள். அந்த ஓணத்தன்னைக்கு பெருமாளை போய் பாருங்கள். இந்த 2 விஷயங்கள் செய்கிறீங்கன்னு சொன்னால் ஆவணி மாதம் அனுகூலமாக இருக்கும்.